Hi, hello friends, welcome to my YouTube channel. I'm Yagath. Now our price action trader with 90% accuracy. நம்ம சேனல்ல ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான அப்டேட்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம். மோரோவர் ட்ரேடிங் டிப்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம், பிளஸ் ஸ்டாக் மார்க்கெட் நியூஸஸ் கொடுத்துட்டு இருக்கோம், ஸ்விங் ட்ரேடிங் கால்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம், அண்ட் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படின்னு எல்லா டீட்டெயிலும் கொடுத்துட்டு இருக்கோம். மோரோவர் ஃப்ரீயா ட்ரேடிங் பேசிக் கோர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்டாக் மார்க்கெட்டோட பேசிக்னா என்ன அப்படின்னு ஒரு சீரிஸாவே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ல வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, எல்லாருக்கும் இந்த நியூஸ் போய் சேரட்டும். ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட் பேசிக் கோர்ஸ் வந்து நீங்க வெளியே போய் படிச்சீங்கன்னா மினிமம் நீங்க ஒரு 5,000 to 3,000 கட்டுற மாதிரி இருக்கும். பட் என்கிட்ட நான் ஃப்ரீயாவே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் யூடியூப்ல நீங்க ஒரு எக்ஸ்டர்னல் ஆப்ல இன்ஸ்டால் பண்ண தேவையில்ல, யூடியூப்லயே உங்களுக்கு வருது. நீங்க ஜஸ்ட் வாட்ச் பண்ணிட்டு உங்களுக்கு ஏதாவது நிறைய குறை இருந்தா அந்த வீடியோ கீழே கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ நான் சேஞ்ச் பண்ண பாத்துக்கிறேன். ஸோ இந்த வீக் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வாரம் சண்டே பார்க்கறது தான் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். என்னோட அக்யூரசி லெவல் 90% இருக்கு. அது நீங்க ப்ரீவியஸ் வீடியோலாம் போய் பார்த்தீங்கன்னா கிளீனா தெரியும் என்னோட அக்யூரசி லெவல் எவ்வளவு இருக்கு அப்படின்னு. வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு தெளிவா புரியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம நிஃப்டி பத்தி பார்ப்போம். லாஸ்ட் வீக்கே நான் சொல்லியிருந்தேன், இந்த கேண்டில் ஒரு நல்ல கிரீன் கலர் கேண்டில் வித் பையிங் ப்ரெஷரோட இருக்கிறதுனால கண்டிப்பா ஒரு கேப் அப்ல தான் ஓப்பன் ஆகும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி கேப் அப்ல தான் ஓப்பன் ஆயிருக்கு. நீங்க கிளியரா பார்க்கலாம் இந்த கிரீன் கலர் கேண்டில். அதே மாதிரி நான் சொல்லியிருந்தேன், கேப் அப்ல ஓப்பன் ஆச்சுன்னா இந்த ஏரியா ரெசிஸ்டன்ட் ஆயிட்டு கீழே வரும் கண்டிப்பா. பிகாஸ் இது வந்து ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ட் ஏரியா. இந்த ஏரியா ரெசிஸ்டன்ட் ஆயிட்டு கண்டிப்பா கீழே வரும் நிஃப்டி அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் என்ன ஆயிருக்குன்னா, இந்த இடத்துல கேப் அப் ஆனதுனால இந்த இடத்துல ஒரு செல்லிங் ப்ரெஷர் கிரியேட் ஆயிருக்கு. இங்க வாங்கினவங்க நினைச்சு பாருங்க, இங்க வாங்கினவங்க என்ன நினைப்பாங்க, இவங்கலாம் வந்துட்டு இந்த இடத்துல செல் பண்ணணும் தான் நினைப்பாங்க. இந்த இடத்துல தான் செல் பண்ணணும்னு கிடையாது, ஓரளவுக்கு ரீச் ஆனவனே ஓகே நம்ம செல் பண்ணிடலாம், நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அதே மாதிரி தான் ப்ராஃபிட் புக்கிங் தான் நடந்திருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்க ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்துட்டு, நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த கேண்டில் இன்கேஸ் இங்க செல்லிங் ப்ரெஷர் வந்ததுன்னா ஒன்னு இந்த ஏரியாவை சப்போர்ட் எடுக்கும், இல்லைன்னா இந்த கேண்டிலோட ஹையை சப்போர்ட் எடுக்கும் சொல்லியிருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி இந்த கேண்டிலோட ஹையை கிளியரா சப்போர்ட் எடுத்திருக்கு நிஃப்டி. நீ கிளீனா பார்க்கலாம். இதுக்கு தான் நான் சொல்றேன் என்கிட்ட 90% அக்யூரசி இருக்கு அப்படின்னு. நான் எந்த ஒரு இண்டிகேட்டர் யூஸ் பண்ணல, எந்த ஒரு ஃபார்முலா எதுவுமே யூஸ் பண்ணல, ஜஸ்ட் பிரைஸ் ஆக்ஷன் மட்டும் தான் ஃபாலோ பண்றேன். என்னோட அக்யூரசி லெவல் எவ்வளவு இருக்குன்னு பாத்துக்கோங்க. இந்த இடத்த சப்போர்ட் எடுக்கும் சொல்லியிருந்தேன், அதுக்கேற்ற மாதிரி இந்த கேண்டில் சப்போர்ட் எடுத்திருக்கு. இப்போ மண்டே நிஃப்டி எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. கேப் அப்பா ஓப்பன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பிகாஸ் இந்த இடத்துல ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்துட்டு அகைன் இங்க ஒரு பைபேக் கொடுத்துருக்கு ஃப்ரைடே. அதுவும் இல்லாம இந்த வீக் பாத்தீங்கன்னா 3 ட்ரேடிங் செக்ஷன் தான், மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே எக்ஸ்பைரி. ஸோ நீங்க ஏதாவது பொசிஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா வெனஸ்டே ஸ்கொயர் ஆஃப் பண்ணிருங்க. தர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே மார்க்கெட் லீவ். அதே நான் இப்போ சொல்லிட்டேன். மண்டே ஒரு சைட் வேஸா ஓப்பன் ஆச்சுன்னா, இன்கேஸ் நிஃப்டி சைட் வேஸா ஓப்பன் ஆச்சுன்னா இந்த ஹை இருக்குல்ல, இந்த ஹையை சப்போர்ட் எடுக்கிறது வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இல்ல இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன் ஆகும், கன்சல்டேஷன் ஆயிட்டு அதுக்கப்புறம் மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல அப்படின்னா சைட் வேஸ்ல ஓப்பன் ஆயிட்டு இந்த ஏரியா இருக்குல்ல, இது வந்து ஒரு மேஜர் சப்போர்ட் ஏரியா இருக்கிறதுல. இந்த ஏரியா பிரேக் பண்ணிச்சுன்னா நான் அப் ட்ரெண்ட் தான் சொல்லியிருந்தேன், அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த இடத்த ஒரு மேஜர் சப்போர்ட் எடுத்து மேல நிஃப்டி அகைன் போறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இது வந்து ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ட், அதுக்கப்புறம் ஒரு ரெசிஸ்டன்ட். ஸோ அதனால இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ட் வரதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட் ஏரியா. இந்த இடத்த ரெசிஸ்டன்ட் ஆகி அகைன் கீழே வந்ததுன்னா மார்க்கெட் கீழே போறதுக்கு இன்னும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா கிளியரா பாருங்க, இது வந்து ஆல் டைம் ஹை, கீழே வந்துட்டு இந்த இடத்த ரெசிஸ்டன்ட் எடுத்து அதுக்கப்புறம் நிஃப்டி கீழே போச்சு. அகைன் வந்துட்டு இந்த இடத்த ரெசிஸ்டன்ட் எடுத்து அகைன் நிஃப்டி கீழே போச்சு. அகைன் நீங்க வந்துட்டு இந்த ஏரியால இப்ப ரெசிஸ்டன்ட் ஏரியா கிட்ட வருது. சோ நிஃப்டி இந்த இடத்த பிரேக் ஆகி ஒரு நல்ல ஒரு கிரீன் கலர் கேண்டில் வச்சுது அப்படின்னா நிஃப்டியோட நெக்ஸ்ட் டார்கெட் 20K டைரக்டா அங்கதான் போய் நிற்கும். ஒரு 1500 பாயிண்ட் ஏறிட்டு தான் அதுக்கப்புறம் தான் ஒரு கன்சால்டேட் ஃபேஸ்க்கு வரும். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி நீங்க மண்டே வந்து பொசிஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து எடுங்க. பிகாஸ் வாலடைல் அதிகமா இருக்கும். ரிசல்ட் வரப்போகுது. இப்போ நிறைய கம்பெனியோட ரிசல்ட்ஸ் எல்லாம் வரப்போகுது. குவார்டர்லி ரிசல்ட், இயர்லி ரிசல்ட்ஸ் எல்லாமே வரப்போகுது. ஸோ அதனால என்ன ஆகும்னா ஒரு ரிசல்ட்டுக்கும் மார்க்கெட் வாலடைலா இருக்கும். ஒரு ஸ்டாக் வந்து ஹெவி வெயிட்ஸா இருக்கும், இண்டெக்ஸ்ல வாலடைலா இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி பார்த்து ட்ரேட் பண்ணுங்க, இன்ட்ராடே பண்ணுங்க, கேரி ஃபார்வர்ட் பண்ணாதீங்க. சிம்பிள் அட்வைஸ். இப்போ அங்க பேங்க் நிஃப்டி பத்தி பார்ப்போம். நான் லாஸ்ட் வீக்கே சொன்ன மாதிரி இது ஒரு நல்ல ஒரு பையிங் ப்ரெஷர் இருக்கிற கேண்டில். கண்டிப்பா ஒரு கேப் அப்ல தான் ஓப்பன் ஆகும்னு சொல்லியிருந்தேன். பட் இவ்வளவு பெரிய கேப் அப்ல ஓப்பன் ஆகும் நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல. உண்மையா நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல. நான் ஒன்று சொல்லியிருந்தேன், இந்த இடம் வந்து மேஜர் ரெசிஸ்டண்டா இருக்கும்னு நான் சொல்லியிருந்தேன். அதுக்கேற்ற மாதிரியே பாருங்க, பேங்க் நிஃப்டி இந்த இடத்த ரெசிஸ்டன்ட் எடுத்து ஒரு செல்லிங் ப்ரெஷர். இதுக்கு தான் நான் சொல்றேன் என்கிட்ட 90% அக்யூரசி இருக்கு அப்படின்னு. உங்களுக்கு டவுட்டா இருந்தா ப்ரீவியஸ் வீடியோ எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், லிங்க் கிளிக் பண்ணி பாருங்க. மேல ஐகார்ட்லயும் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பாருங்க. லாஸ்ட் 2 வாரம் நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு கிளியரா தெரியும் என்னோட அக்யூரசி லெவல் எவ்வளவு இருக்கு அப்படின்னு. மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் நிஃப்டில சொன்ன மாதிரி தான் இந்த ஜோனை வந்து சப்போர்ட் எடுக்கும்,
சப்போர்ட் ஜோனை வந்து சப்போர்ட் எடுக்கும்னு சொல்லியிருந்தேன். இல்லைனா இந்த கேண்டிலோட ஹையை வந்து சப்போர்ட் எடுக்கும்னு சொல்லியிருந்தேன். கரெக்டாக இந்த கேண்டிலோட ஹையில் வந்து ஒரு கன்சல்டேட் ஆகிட்டு இப்போது மேலே போயிருக்கு மெதுவாக. இதுக்கப்புறம் பேங்க் நிஃப்டி எப்படி இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு அப் ட்ரெண்ட் தான் இருக்கும். அன்டில் அன்லெஸ் இது பிரேக் பண்ணி ஒரு கிரீன் கலர் கேண்டில் க்ளோஸ் வைக்கணும். க்ளோஸ் வச்சா அப் ட்ரெண்ட் தான் கண்டிப்பாக. இல்லைனா என்ன ஆகும்னா இந்த இடத்துல அகைன் ஒரு ரெசிஸ்டன்ட் ஃபார்ம் ஆகிட்டு கீழே வந்துட்டு இந்த ஏரியா சப்போர்ட் எடுக்கும். இல்லைனா இந்த ப்ரீவியஸ் சப்போர்ட் இருக்குல்ல இந்த ஏரியா சப்போர்ட் எடுத்துட்டு இது ஒரு சைட்வேஸாக மாறிடும். சைட்வேஸாக மாறிட்டு கொஞ்ச நாள் கன்சல்டேட் ஆகும் இந்த இடத்துல. அதுக்கப்புறம் ஒரு பிரேக்கப் கொடுக்கும். ஏன் இந்த இடத்த வந்து நான் மேஜர் ரெசிஸ்டன்ட் அப்படின்றனா இந்த பாருங்க, இது வந்து ஒரு கிளியரான ரெசிஸ்டன்ட். இது பிரேக் ஆகிட்டு மார்க்கெட் மேலே போயிட்டு அகைன் கீழே வரும்போது இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு இது ஒன்று ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகிட்டு கீழே வந்துச்சு. மார்க்கெட் பேங்க் நிஃப்டி கீழே வந்துருச்சு. அகெயின் இந்த இடத்துல இருந்து ரிகவர் ஆகிட்டு இந்த இடத்த ஒரு ரெசிஸ்டன்ட் எடுத்து கீழே வந்துருச்சு. அகெயின் இங்கே வந்து ரிகவர் ஆகிட்டு ரெசிஸ்டன்ட் எடுத்து கீழே வந்துச்சு. ஸோ இப்போ அகெயின் இந்த இடத்துக்கு வந்திருக்கு. அகெயின் இதே சேம் ஏரியாவுக்கு வந்திருக்கு. இப்போ என்ன நினைப்பாங்கன்னா எல்லாரும், ஓகே இந்த ஏரியா வந்துடுச்சு, இதுக்கப்புறம் பேங்க் நிஃப்டி கீழே தான் போவோம் அப்படின்னு நினைப்பாங்க. பட் இந்த இடத்துல தான் சிலர் வந்துட்டு பை பண்ணுவாங்க. நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா இந்த இடத்த வந்து அவ்வளோதான் கீழே போயிடும் அப்படின்னு. சிலர் என்ன நினைப்பாங்கன்னா இந்த இடத்துல வந்து பை பண்ணுவாங்க. பை பண்ணி இன்னும் பேங்க் நிஃப்டியை மேலே கொண்டு போவாங்க. அதெல்லாம் எப்போ கன்ஃபார்ம் ஆகும்னா இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு கிரீன் கலர் கேண்டில் க்ளோஸ் வைக்கணும். நல்ல ஒரு கிரீன் கலர் புல்லிஷ் கேண்டில் இந்த மாதிரி கேண்டில் வந்து ஒரு க்ளோஸ் வைக்கணும். க்ளோஸ் வச்சா இந்த இடத்துல பிரேக் ஆகிட்டு இது ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்குல்ல, இந்த ரெசிஸ்டன்ட்லேருந்து கன்சல்டேட் ஆகும். அடுத்த ரெசிஸ்டண்ட்டாக இதுதான் இருக்கும். இந்த இடத்த பிரேக் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் பேங்க் நிஃப்டி அப் ட்ரெண்ட் தான். இப்போ மண்டே பேங்க் நிஃப்டி எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகுதுன்னு பார்ப்போம். பேங்க் நிஃப்டி மண்டே பார்த்தீங்கன்னா சைட்வேஸாக ஓப்பன் ஆச்சுன்னா இந்த சப்போர்ட் இருக்குல்ல, இந்த சப்போர்ட் ஏரியாவில் வந்து சப்போர்ட் எடுத்து ஒரு கன்சாலிடேட் போவோம். இல்லைனா சைட்வேஸாக மாறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இன்கேஸ் கேப் அப் ஆச்சுன்னா கேப் அப் ஆகிட்டு ஒரு பிடிச்சி மேலே பிரேக் ஆகிடும். பிகாஸ் ரிசல்ட் டே கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் இருக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பிரேக் ஆச்சுன்னா க்ளோஸ் வச்சதுன்னா ஒரு கிரீன் கலர் கேண்டில், அதுக்கப்புறம் இந்த இடத்த ஒரு சப்போர்ட் எடுத்து அதுக்கப்புறம் பேங்க் நிஃப்டி மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இதுதான் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட ப்ரெடிக்ஷன். நெக்ஸ்ட் வீக் எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படின்னு மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல வச்சுக்கோங்க. மோரோவர் நம்ம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நான் டெய்லி இன்ட்ராடே கால்ஸ் அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன் அண்ட் ஸ்விங் ட்ரேடிங் கால்ஸ் அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு ஸ்விங் ட்ரேடிங் கால்ஸும் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா அப் டு 40%, அப் டு 20%, அப் டு 25% கிட்ட கொடுத்துட்டு இருக்கு. நீங்க வெளியெல்லாம் போயிட்டு பே பண்ணி வாங்குறத நான் ஃப்ரீயா டெலிகிராம் சேனல்ல கொடுத்துட்டு இருக்கேன். மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்டாக் மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாமே நான் அதில் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். பிகாஸ் எல்லாமே என்னால யூடியூப்ல சொல்ல முடியாது உடனே. ஸோ அதனால அதில் நான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க. நீங்க 100 பேர் பாக்குறீங்க, 20 பேர் தான் லைக் பண்றீங்க. நீங்க லைக் பண்ணதான் நிறைய பேருக்கு இந்த வீடியோ ரெக்கமெண்ட் ஆகும். நிறைய பேர் இதை பார்த்து யூஸ் ஆவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் பாய்.